செய்திக்கு நேராக போகலாம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:21 நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:21. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அப்பா, நாங்கள் உம்மை மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. பாவத்தின் விளைவுகளை குறித்த காரியங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் அவமதிப்பு என்ற பாவத்தை நாங்கள் செய்யாதபடிக்கு கர்த்தர் இந்த நாளிலும் எங்களோடு இருந்து எங்களை உடைய வார்த்தையினால் நீங்கள் எச்சரிக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் மிக பிரயோஜனமாய், ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக நன்றி ஐயா. தேவன் தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த 3வது வாரத்தில் மீண்டுமாய் பாவம் அதன் விளைவுகளும் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்ட அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. அவமதிப்பு பாவம் என்பது இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எதையெல்லாம் நாம் அவமதிக்க கூடாது, அப்படி அவமதிப்பதினாலே உண்டாகிற விளைவுகள் என்ன என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டு கடந்து போகிறோம். உங்களுக்கு கடந்த நாட்கள்லேயே அநேக காரியங்களை சொல்லி இருந்தேன், ஆனால் அதில் 5 மட்டும்தான் இப்பொழுது இன்றைக்கு உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். குடும்பத்தினரை அவமதிப்பது, பெற்றோரை அவமதிப்பது, ஆலய ஆராதனை அவமதிப்பது, ஊழியத்தை அவமதிப்பது, வேலையை அவமதிப்பது, கர்த்தருடைய வசனத்தை அவமதிப்பது, இச்சை, தீய நோக்கம், நன்மை செய்யாதல் இருப்பது, ஜெபிக்காமல் இருப்பது, இதையெல்லாம் உங்களுக்கு முன்னமே உங்களுக்கு கொடுத்திருந்தேன். இன்றைக்கு ஒரு 5 காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அவமதிப்பது பாவம் என்பதை குறித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவமதிப்பது பாவம் என்று மட்டும் வேதம் ரத்தின சுருக்கமாய் சொல்லிவிட்டது. ஆனால் என்னென்ன காரியத்தை அவமதிக்கிறார்கள் என்று நாம் வேதத்திலிருந்து பார்த்தோம் என்றால், இது நிறைய விஷயங்களிலே வேதத்திலே தேவ பிள்ளைகள் அவமதித்ததினால் வந்த பிரச்சனைகளை வேதம் எழுதியிருக்கிறது, பதிவு செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வேதம் எங்கெல்லாம் இந்த அவமதிப்பு பாவம் என்பதை சொல்லி இருக்கிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை அவமதித்தல். குடும்பத்தை அவமதித்தல். தேவன் தான் குடும்பத்தை உண்டாக்கினார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தான் கணவன் மனைவியை இணைக்கிறார். அது ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த குடும்பம் நாளடைவில் கர்த்தர் அவர்களை பிள்ளைகளை தருகிறார். அப்புறம் பிள்ளைகள் மூலமாய் திருமணங்கள் நடந்து மருமகன்களை, மருமகள்களை, பேர பிள்ளைகளை என்று அந்த வட்டம் பெரிதாகி கொண்டே போகிறது. ஹல்லேலூயா. இப்போ தேவன் தான் குடும்பத்தை இணைக்கிறார். இந்த குடும்பம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இந்த குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். தாய், தகப்பன், அப்புறம் பிள்ளைகள். பா, இதை சொல்ல இவ்வளோ யோசிச்சிங்களா? ரைட்டு. அப்போ பாருங்க, தாய், தகப்பன், பிள்ளைகள், இவர்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணும்படி தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குடும்பத்தை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். குடும்பத்தை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ கணவனை அவமதிக்கிறது என்பது மனைவிக்கு பெரும் ஆபத்து. மனைவியை அவமதிப்பது என்பது கணவனுக்கும் பெரும் ஆபத்து. ஹல்லேலூயா. பெற்றோரை அவமதிப்பது என்பது பிள்ளைகளுக்கு ஆபத்து. பிள்ளைகளை அவமதிப்பது என்பது பெற்றோருக்கும் ஆபத்து. நம்ம எல்லாரும் ஒரு சங்கிலி போல ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டவர்களாய், பிணைக்கப்பட்டவர்களாய் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கணவன் மனைவி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் வீட்டுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் வருவாங்க, உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. உங்களுடைய அக்கா தங்கை என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. உங்கள் அண்ணன் தம்பி என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. நீங்களே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? வர மாட்டாங்க. ஏன்? அந்த பஞ்சாயத்தை தீக்க அங்கே போகிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு கம்முன்னு படுத்துக்கலாண்டா அப்படின்னு நினைப்பாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே வேதத்தில் ஒரு ராஜாவுடைய மனைவி அவமதித்ததை இங்கு வேதம் பதிவு செய்திருக்கிறது. 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க.
கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில தப்பான காரியங்களை பார்க்கும்போது ஐயோ ஏன் இந்த மனுஷன் இப்படி பண்ணாரு அப்படின்னு நினைக்கிறது சரி. ஒரு தவறான காரியத்தை மனைவி செய்யும் போது ஐயோ ஏன் இவ இப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு நினைக்கிறது சரி. ஆனால் தாவீது ஒரு ராஜா. தாவீது தன்னுடைய தேவனை மகிழ்ந்து கொண்டாடும்படி அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அவர் நடனம் பண்ணுகிறதை இந்த மீகாள் ராஜாத்தி என்ன செய்கிறாங்க, இருதயத்தில் அவமதிக்கிறாங்க, அற்பமாய் நினைக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் தன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒரு புத்திர சந்தானத்தை அவள் பெறாதபடி என்ன பண்ண மலடியாய் காணப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கணவனை அவமதித்த மீகாளுக்கு வந்த தண்டனை என்னவா? காலமெல்லாம் அந்த அம்மா சாகரவர்களும் என்னவாயிட்டாங்க, மலடியாகி போயினாங்க. அப்போ புருஷனை என்ன பண்ணுறாங்க, இந்த மீகாள் அம்மா அவமதிச்சாங்க. இப்போ குடும்பம்னா ஒருத்தரை ஒருத்தர் மதிச்சு வாழணும். ஒருத்தர் என்ன பண்ணணும், மதிக்கணும். அவங்க சொல்லுகிறதை நம்ம கேட்கணும், சொல்லுகிறத புரிந்து கொள்ளணும். அவமதிச்சிட்டோம் அப்படின்னா அதுபோல ஒரு மனசுக்கு வேதனை வலியை தருவது வேறொன்று இருக்கவே இருக்காது. இப்போ இந்த அம்மா இப்படி பண்ணினதை தேவன் பார்க்கிறார். இது ராஜாவுக்கே தெரியாது, அவர் அங்கே டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருக்கிறார். ஆனால் தேவன் அவளை சிரிச்சிக்கிறார். அல்லேலூயா. இப்போ எத்தனை மனைவிமார் தன்னுடைய புருஷனை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், அவமதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை கணவன்மார் மனைவியை அவமதித்து கொண்டிருக்கிறோம். நிறைய நேரங்களில் நாம் எத்தனையோ தியாகமாய், கணவன்மார் நிறைய தியாகமாக வேலை செய்வாங்க. ஆனால் சிம்பிளாக மனைவிமார்கள் சொல்லுவாங்க, நீ என்ன செஞ்சிட்ட, நீ என்ன செஞ்சிட்ட பெருசா அப்படிம்பாங்க. சிம்பிளாக சொல்லிடுவாங்க அந்த வார்த்தையை. ஆனால் இந்த கணவன்மார்க்கு என்ன பிரச்சனை, வேலைக்கு போனதுலேருந்து திரும்பி சாயந்தரம் வீடு வர்ற வரலும் போன இடத்துல என்னவாக தான் இருக்கும், பயங்கர ப்ரெஷரு, டார்ச்சரு, தேவையில்லாத இரிட்டேட்டான வார்த்தைகள் எத்தனையோ கடந்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தான் தேவன் யாரை வைத்திருக்கிறாருன்னா மனைவியை வச்சிருக்கிறார். வேதத்திலேயே ஆதாமுக்கு ஏவாளாய் கொடுக்கப்பட்ட அந்த ஏவாளை குறித்து எழுதப்பட்டிருக்கும் பொழுதே அவங்கள ஹெல்ப்பர் அப்படின்னு தான் என்ன பண்ணியிருக்குது, எழுதி இருக்குது. அப்படின்னா உதவியாளர் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம உதவி செய்யணும்ல, ஒவ்வொருத்தருமா பண்ணக்கூடாதுல்ல, பண்ணக்கூடாதா, பண்ணணுமா, பண்ணணும். முடிஞ்ச வரையில் என்ன பண்ணணுமோ அந்த மனுஷன் தூங்காமல் இருக்கிறதுக்கு அதையெல்லாம் சேர்த்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்காரருடைய ஆயுசு நாள் குறைஞ்சிரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. தேவையில்லாத டார்ச்சரை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, அங்கே கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. இன்னும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த பெண்களுக்கு பல மைண்டு உள்ளே இருக்கும். அப்படின்னா ஒரே நேரத்தில் அட் ஏ டைமில் 2-3 வேலையை கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இது பெண்களுக்கான திறமை, புரியுதுங்களா? உடனே இங்கே புகழ்றேன்னு நினச்சிக்காதீங்க, அது உண்மை. அது ஆனால் அதே மென்டாலிட்டியில் இந்த பக்கத்துலேருந்து அதை எதிர்பார்க்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இவங்களுக்கு ஒரே மைண்டு மட்டும்தான் இருக்கும். வண்டியை பிடிச்சி ஓட்டுனா வண்டி மட்டும்தான் போயிட்டுருக்கும், வேறு எந்த சிந்தனையும் என்ன பண்ணாது, வராது. அவங்க சொல்லுவாங்க, எதுக்கு நீ பார்க்கவே இல்லைன்னா நீ எப்போ வந்தேன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது, எதுக்கு வர்ற வண்டி தெரியாது, அதில் யார் வர்றான்னா தெரியாது. நானே நிறைய நேரம் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களுடைய மென்டாலிட்டி அப்படி இருக்கும். அதுக்காக நம்ம குறை சொல்லவும் முடியாது. இது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? ஒரே நேர்கோடு தான். ஆனால் நீங்கள் இந்த நபர் பெண்களாக இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பல மைண்ட் உள்ள ஒர்க் ஆகும். பல விதங்களில் உங்களுடைய எண்ணங்கள் என்ன செய்யும், வேலை செய்யும். அது அங்கே வேலை செய்யாது. உடனே நீங்கள் அவங்கள என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. நாம் அவங்கள என்ன பண்ணி தான் ஆகணும், அந்த சுபாவத்தோடு அவங்கள ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இல்லை அவமதிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க,
இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் அவமதிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. ரொம்ப யோசிப்பார் தலைவர். நீங்கள் ஏதாவது வார்த்தை எசக்கு பசங்க விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், அந்த ஆசாமி அப்செட் ஆகி அப்படியே உட்காந்துருவார். நம்ம எப்படி பெண்கள் எப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. சிம்பிளாக அதை தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பெண்களுடைய வேலையும் அவர்களுடைய பொறுப்பும் அப்படி தான் இருக்கும். அப்படி இவங்கள மாதிரி இருக்கிற இந்த நபர் இங்கே இருந்தால் இன்னும் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பயங்கர பிரச்சனை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை தான் செய்வாங்க, அதிலே அப்செட் ஆகி உட்காந்துக்குவாங்க, மீதி வேலையெல்லாம் அப்படியே கிடக்கும். பார்த்துருக்குறீங்களா? வீடு நீட்டாக இருக்காது, கிச்சன் நீட்டாக இருக்காது, பாத்ரூம் நீட்டாக இருக்காது, ட்ரெஸ்ஸு நீட்டாக இருக்காது, பீரோ நீட்டாக இருக்காது, எதுவுமே இருக்காது. கச்ச 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 கச்சன்னு வீட்டில் என்ன பண்ணிப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன சரியில்லை, மைண்டு சரியில்லை. அவங்களுக்கு ஏதோ என்ன இருக்குது, மைண்டு டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அவங்களால அதுலேருந்து என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. நீங்கள் அதை புரிந்து ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்கிறது தான் சிறந்தது. ஹல்லேலூயா. இந்த அம்மா பாருங்கள், ராஜாவை அவமதிச்சாங்க, காலமெல்லாம் என்னவாயிட்டாங்க, மலடி ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்ன பண்ணக்கூடாது, தள்ளப்படக்கூடாது. இன்னொன்று, சில பெண்கள் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் அவங்க புருஷன் வீடு வர வரலும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, வேலை செஞ்சுருப்பாங்க. அங்கேருந்து ஆசாமி அங்கேருந்து இந்த பஸ்ஸு டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு வந்து அப்போ தான் கசக்கி பேண்ட்லேருந்து எடுத்து அந்த வீட்டை நீட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அந்த வீட்டில் வீட்டில் இப்படி போடுவாங்க. இந்த அம்மாவுக்கு மசன்னு கோவம் வரும் பாரு. காலையிலேருந்து இந்த வீட்டை நீட் பண்ணி வச்சுருக்கு, யார் இந்த குப்பை போட்டது அப்படின்னு, அப்பா தான் அப்படிங்க ஒரு ஆள். புதுங்களுக்கு நல்லா நீட்டாக பீரை அடுக்கி வச்சுருப்போம். நம்ம சென்டர்லேருந்து ஒன்றை இழுத்து எல்லாம் குப்பையாக்கி அடுக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்படி நீங்கள் வீடுகளில் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா கோவம் வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும். இப்போ ஒருவரை ஒருவர் நீங்கள் என்ன பண்ணணும்னா மதித்து நடக்கணும். ஐயோ எங்கள் அம்மா வந்தால் திட்டுவாங்க, ஐயோ எங்கள் அப்பா வந்தால் திட்டுவாங்க, இது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, இதை செஞ்சால் சண்டை போடுவாங்க, இதை செஞ்சால் எங்களுக்கு என்னது, எங்கள் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சலசலப்பு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சிருந்து நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா கசப்பு வராமல் பார்த்துக்கணும். அல்லேலூயா. செய்தி புரியுதுங்கிறவங்களா இனிமேல் புரிஞ்சு வீட்டில் நடந்துக்குவீங்களா? உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து என்ன சம்பாதிச்சுட்டு வந்தேன்னு கேட்பீங்களா? இந்த பக்கம் சொல்லுங்கள். என்ன சம்பாதிச்சுட்டு வந்த அப்படின்னு கேட்பீங்களா? வீட்டிலேருந்து என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? எப்படியோ போன்னு விட்டுருவீங்களா? அப்படிப்பட்ட சுபாவங்களை நம்ம என்ன பண்ணணும், இந்த கொடுக்கு மாதிரி கொற்ற சுபாவங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும், மாற்றிக்கொள்ளணும். சரி, என்ன நடந்துச்சு சொல்லு, இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியல, அப்போ என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேட்டால் சொல்லணும். அல்லேலூயா. நான் காலையிலேருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன், இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இதை புரியாமல் தான் வீட்டுக்குள்ளே என்ன வருது, சண்டை வருது. இந்த அம்மா அதை புரியாமல் பேசி தான் பிரச்சனையை வாங்கிக்கிச்சு. அதனால் என்ன பண்ணக்கூடாது, வீட்டில் கணவன் மனைவியை அவமதிக்கக்கூடாது, மனைவி கணவனை என்ன பண்ணக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. நீங்கள் மதித்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் வெளியே என்ன இருக்குது, நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு வெளியே உங்களை ஹானர் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே அவமரியாதையாக நடத்திங்கன்னா வெளியில் வந்துச்சுடா நல்ல ஒரு சமயம்னு போன பக்கமெல்லாம் என்ன பண்ணி விட்டுருவாங்க, மானத்தை வாங்கி விட்டுருவாங்க. ஜாக்கிரதை. அவங்க தேவையில்லாமல் வாயை திறக்காமல் இருக்கணும்னா நீங்கள் தேவையானதை கரெக்டாக வீட்டில் செஞ்சுருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கணவன் மனைவி விடுங்க. அடுத்து, பெற்றோரை அவமதித்த பிள்ளைகள். பெற்றோரை அவமதிக்கக்கூடாது. பெற்றோர் சின்ன வயதுலேருந்து உங்களுக்கு என்னத்தை ஊட்டி வளர்த்தாங்களோ அதை நீங்கள் ஒரு நாளில் டக்குன்னு என்ன பண்ணிக்கூடாது, மறந்துட்டு ஏதோ ஒரு தவறான முடிவை பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, எடுக்க கூடாது. இங்கே பாருங்க, நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தில் சிம்சோனோட காரியங்களை எழுதியிருக்கிறாங்க.
வாசிக்கலாமா? 8வது வசனம். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டம் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. பாருங்க, இந்த சிம்சோனுடைய அப்பா அம்மா மனோவாவும் மனோவாவுடைய மனைவி அப்படின்னு தான் இருக்கு பைபிளில். இவங்க இந்த சிம்சோனுக்கு நசரேய விரதத்தை குறித்து சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. ஆனால் அப்படி வளர்த்த இந்த சிம்சோன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு நசரேயன் அப்படின்னாலே அவன் தீட்டானதை என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. செத்ததை என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. ஆனால் இப்படி வளர்த்த தன்னுடைய தாய் தகப்பனுக்கே மறைச்சு இவன் திருமணம் முடிக்க பெலிஸ்த தேசத்தில் பெண் பார்க்க போகும்போதே ஒரு சிங்கத்தை அடிச்சிட்டான். அந்த சிங்கத்தின் உடலில் இருந்த தேனை அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லாமலே எடுத்துகிட்டு வந்து இவனும் சாப்பிட்டு அப்பா அம்மாவுக்கும் கொடுத்துட்டான். அப்போ சிம்சோனுடைய அந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா, மறைமுகமாய் தன் தாய் தகப்பனுக்கு மறைவாய் செய்த இந்த தப்பு பாவம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, சிம்சோனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியை கொண்டு வந்தது. அல்லேலூயா. நீங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாம தவறாய் நீங்க தனியாய் யாருக்கும் தெரியாமல் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற சில ரகசிய பாவம் உங்க வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வந்துடுவர்னா, தோல்வியை கொண்டு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி ஏயா வந்துச்சு அப்படின்னு கேட்டா, நாம யாருக்கு தெரியாம செஞ்சிட்டோம்? அப்பா அம்மாவுக்கு தெரியாம. அப்பா அம்மாவுக்கு தெரியல, இவன் செத்து போன சிங்க உடல்ல இருந்து தான் இந்த தேன் எடுத்துக்கிட்டு வந்தாங்கிறது அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஆனா எடுத்து இவனும் சாப்பிட்டு அப்பா அம்மாவுக்கும் கொடுத்துட்டான். நடந்தது என்ன அப்படின்னா, சிம்சோனுடைய வாழ்க்கையில இவன் பொண்ணு பார்க்க போனா பாருங்க பெலிஸ்த தேசத்துல. அந்த பொண்ணை இவனுக்கு என்ன பண்ணல? அமையல. வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். என்னைக்குமே நமக்கு தோல்வி திடீர்னு வராது, கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். தோல்விங்கிறது திடீர்னு வராது. அல்லேலூயா. ஆண்டவரும் நம்மளை அப்படி என்ன பண்ண மாட்டார்னா, ஒரே முறையில் ஒருத்தனுக்கு தோல்வியை கொடுத்துட மாட்டார். நிறைய முறை அவனை எச்சரித்து 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 கேட்காமலே போனாதான் என்ன வரும்? தோல்வி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தோல்வி ஏன் இந்த சிம்சோன் வாழ்க்கையில் வந்துச்சுன்னு சொன்னான், அவன் தன் தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணான்? அவமதித்தான். சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்து வளர்த்ததை இவன் என்ன பண்ணல? காதுலயே வாங்கல. இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோன்னா அது சின்ன வயசுல அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சது. இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோன்னா அது சின்ன வயசுல அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாதது. அதனால இந்த வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு சொல்றேன், இப்ப கீழ்ப்படிஞ்சிங்கன்னா எதிர்காலம் நல்லா இருக்கும். இப்ப நீங்க கீழ்ப்படியலைன்னா எதிர்காலம் சூனியமா தான் இருக்கும். எதிர்காலத்துக்கு சூனியத்தை நீங்களே வச்சுக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. அல்லேலூயா. எப்படி சூனியத்தை நம்மளே வச்சிடலாமா? என்ன பண்ணலாம்? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க. இந்த உலகம் எவ்வளவு பொல்லாங்கானது என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் பெற்றோர் உங்களை சரியாக நடத்துகிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா எதிர்காலம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த சிம்சோன் தன்னுடைய பெற்றோரை அவமதித்ததுனால இவனுக்கு இல்லை அந்த மனைவி, அவன் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அடுத்து பாருங்க, பிள்ளைகளை அவமதித்த பெற்றோர். பிள்ளைகளை அவமதிக்க கூடாது. நீங்க நினைச்சிட்டீங்களா நம்ம பிள்ளைகளை என்னடா அவமதிக்கிறோம், அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம்? அப்படி இல்லை. நான் உங்களுக்கு அது சொல்ல வரல, கவனிங்க. இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல வரேன். பெற்றோர்களை நீங்கள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா, பெற்றோருக்கு வசனம், பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லுது, பிள்ளைகளே நீங்கள் நன்றாய் இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்புறம் யாக்கோபில் சொல்றாரு, அது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனைன்னு சொல்றார். ரைட். ஆனா இது பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு சொல்றேன். உங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னா, பெற்றோர்களா இருக்கிறீங்களா, உங்களை பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்க.
உங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னா பெற்றோராகிய நீங்கள் தேவன் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைகளை நீங்க மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன் அது என்ன தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைய மதிக்கிறீங்க? ஏன்னா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பெற்றோர்களே உங்க பிள்ளைங்க எதிர்காலம் உங்க சந்ததி 3, 4, 5 தலைமுறைக்கு நல்லா இருக்கணும்னா நீ இப்ப என்ன நான் சொல்றதை நீ என்ன பண்ணு கேளுங்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறத மனசுல வச்சு நாம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுக்கு பயந்து ஜீவிக்கணும். அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, உலகத்துல சொல்லுவாங்க, அவனுக்கு 2 பிள்ளை இருக்குதுல்ல பார்க்கலாம். ஏன்னா தனக்கு பிள்ளை இருக்குது, இந்த பிள்ளையோட வாழ்க்கை பாதிக்கும்னு நினைச்சு கூட ஒரு மனுஷன் தப்பு செய்யாம வாழணுங்கிறதுக்கு தான் அப்படி சொல்றாங்கல்ல உலகத்துல. அவனுக்கும் 2 பிள்ளை இருக்குது, அதையெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல வைக்காம இப்படி நடந்துக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? யாரை நேசிக்காவிட்டாலும் ஒரு தகப்பன் ஒரு தாய் தான் பிள்ளை என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்க. அதானே நியதி, அதுதானே உண்மை. ஆனா இன்றைக்கு உலகத்துல நான் சொல்றேன், யாரை வேணாலும் நேசிக்கிறாங்க, ஆனா தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறத மனசுல வச்சு பெற்றோர்கள் கவனமா நடக்காம தப்பா நடக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனை. அல்லேலூயா. ஆனா கர்த்தரதை பார்ப்பார், கர்த்தரதை பார்க்கிறார். இங்க வாங்க, எங்க என்ன நடக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல கர்த்தர் சொல்றார் பாருங்க. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடங்காமற் போன பாவத்தின் நிமித்தமும் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அப்படி 18வது வசனம், அதே அதிகாரத்துல 18வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். இங்க பாருங்க, இந்த ஏலிக்கு முன்னமே அறிவிக்கப்பட்டு விட்டது. 13வது வசனம் என்ன சொல்லுது அங்க ஏலிக்கு என்ன சொல்றாரு? அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும். கவனிங்க, அப்பா அம்மா தம் பிள்ளைகள் செய்கிற தப்ப தெரிந்திருந்தும், அப்பா அம்மா உங்க பிள்ளைகளுக்கு அது சாபம் என்று தெரிந்திருந்து நீங்கள் செய்கிறதும், நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா, ஒன்று நீங்களே பாவம் செய்யறது, இல்லைன்னா பாவம் செய்யற பிள்ளைக்கு உடந்தையா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ரெண்டுமே எதை பாதிக்கும்? பிள்ளைகளை பாதிக்கும். அப்பா அம்மா செய்த பாவமும் பிள்ளைய பாதிக்கும், பிள்ளை செய்த பாவத்தை கண்டுக்காம இருந்தாலும் பிள்ளைய பாதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நீங்களும் பரிசுத்தமா ஜீவிக்கணும். இன்னொன்று, உங்கள் பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட வழியில நடத்துவதற்கு நீங்கள் கவனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அங்க வசனம் சொல்லுகிறது பாரு, அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காம போன பாவத்தின் நிமித்தம் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அப்படின்னா முன்னமே சொல்லிட்டார். ஏலியை கூப்பிட்டு, ஏலி, உன் பிள்ளை ஓப்பனியும் பிணகாசம் பண்றது தப்பு, அவன் செய்யறத தப்புன்னு அவனுக்கு என்ன பண்ணு சொல்லு அப்படிங்கிறத ஏலிக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லிட்டாரு. சொன்ன பிற்பாடும் கூட, தேவன் சொன்ன பிற்பாடாவது தன்னுடைய 2 பசங்களையும் கூப்பிட்டுங்க, வாப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் இப்படி சொல்றாரு, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு பிள்ளைங்களை 2 பேர்த்தையும் கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்கணும்? ஏலி வார்ன் பண்ணியிருக்கணும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அவங்கள கரெக்ட் பண்ணணும். பிள்ளைகளை குறித்த ஒரு தவறான காரியங்கள் யாராவது பேசுறாங்கன்னா உடனே நீங்க வார்ன் பண்ணணும். இன்னைக்கு நம்ம நிறைய பெற்றோர் பண்ற தப்பு என்னன்னா, பிள்ளைகளை குறித்த தவறான செய்தி நமக்கு வரும்போது, என்னுடைய மனநிலையை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய மனநிலையில நீங்க அதை மாத்திக்கங்க. இப்படி தவறான செய்தி வரும்பொழுது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒருவேளை அது பொய்யா இருந்தால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார்.
ஒருவேளை அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மையில் உண்மையா இருந்தால் நீ நிச்சயமா இந்த பாவத்தில் என்ன பண்ணுவ? அழிவ. நீ மேன்மை அடையணும்னா மனம் திரும்பிக்கோ. என்னால் அதுதான் சொல்ல முடியும். நீ மேன்மை அடையணும்னா மனம் திரும்பிக்கோ. உண்மை அந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேன்னா மனம் திரும்பிக்கோ. அவங்க மேல பொய்யா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்கன்னா கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்திடுவார். ஆனால் அவர்கள் சொல்லுவது உண்மையா இருக்குமே ஆனால் நீ கட்டாயம் என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். நான்லாம் கூப்பிட்டு சொல்லிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா கவனிங்க, விமர்சனங்கள் சும்மாலாம் எழும்பாது. விமர்சனங்கள் சும்மா எழும்பாது. அல்லேலூயா. ஒருத்தரை குறித்து குசுன்னு பேசுறாங்க அப்படின்னா இந்த விமர்சனங்கள் சும்மா எழும்பாது. ஒன்று பிசாசு எழுப்புவோம், இல்லைன்னா கர்த்தரை என்ன பண்ணுவார்? எழுப்பி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு எழுப்பி விட்டா தவறானது இருக்கலாம், ஆனால் கர்த்தரை எழுப்பி விட்டா அதில் உண்மை எங்கே இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட எச்சரிப்புகள் வரும்போது பெற்றோர்களே உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணுங்க. ஏழை விட்டுட்டார், ஆண்டவரே கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் விட்டுட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னா தேவ கோபம் எழும்புது. அல்லேலூயா. நீங்களே உங்கள் பிள்ளைக்கு புத்தி சொன்னீங்கன்னா, நீங்களே உங்கள் பிள்ளைய 2 அடி வச்சு கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிள்ளை ஊரில் என்ன பண்ணாது? அடிபடாது. நீங்கள் வந்து அடித்து திருத்த மாட்டேன்னு நின்னீங்கன்னா நம்ம பிள்ளை எங்கே அடிபடும்? எங்கே அடிபடும்? ஊரில் அடிபடும். நீங்களே உங்கள் பிள்ளை என்ன பண்ணிடுங்க? திருத்துங்க. நீங்களே உங்கள் பிள்ளைக்கு ஆலோசனை சொல்லுங்க. நீங்களே உங்கள் பிள்ளை என்ன பண்ணுங்க? வார்ன் பண்ணுங்க. அன்பா சொல்லுங்க. புத்திமதி எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? அன்பா சொல்லணும். நம்ம ஆளுக்கு புத்திமதி சொல்லும் போது தான் வம்பா சொல்லி இருக்கிற பிரச்சனையை எச்சா பண்ணி விடுறது. மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாற்றும். மெதுவான பிரதி உத்தரம் சொல்லணும். நம்மால் போய் புத்தி சொல்ல சொன்னால் அப்போ தான் போய் கடுங்கோபமாய் பேசுவாங்க. அது எப்போ கோபமாக பேசுனா ஒன்றுக்குமே சொல்லி கேட்கலன்னா ஏதோ ஒரு கோபத்தை விடலாம். முதல்ல ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறது? விடுறது கோபத்தை. நீயும் சரி உன் புத்திமதியும் சரின்னு போயிடுவான் வெளியே. அதனால் முதலாவது மெதுவான பிரதியுத்தரம், மெதுவான அந்த அந்த அமைதியான மொழி கூப்பிட்டு சொல்லுங்கள். இப்படி சொல்லுங்கள், இதை மாற்றிக்கோ, இதை சரி பண்ணிக்கோ சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுக்கு தான் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உங்கள் கையில் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்காரு. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, என் பிள்ளைய கேட்கணும். நல்லா கேட்டீங்க. பிள்ளைங்க என்றைக்குமே தப்பான ஆலோசனை தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. நீங்கள் தான் உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஆலோசனையை சொல்லணும். இந்த ஏலி மிஸ் பண்ணிட்டார். என்ன நடந்துச்சு பாருங்க. ஏலி மிஸ் பண்ணார்ல, என்ன நடந்துச்சு? 18வது வசனம் பாருங்க. இப்போ ஏலியினிடத்துல சொன்னதை அவன் கேட்காததினாலே தேவன் சாமுவேலிடத்துல சொன்னார். புரியுதுங்களா? நான் சொல்லி நீங்க கேட்கலன்னா வேற யாராவது என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. என்னன்னு இந்த வாசிங்க என்ன சொல்லுவாங்க? அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். என்ன காரியம் சொன்னார் அப்படின்னா, இனிமே ஏலி வீட்டில இருந்து ஒருத்தன் கூட என்னவா மாட்டான்? ஊழியக்காரனாக மாட்டான். இனிமே அவன் குடும்பத்திலிருந்து காணிக்கைக்காக என்ன பண்ணணும்? இறந்து தான் திரியணும்னு சொல்றார். அப்படின்னா இனிமே ஆசாரிய பொறுப்பு ஏலி வம்சத்துக்கு கிடையாதுன்னு சொல்றார். இப்படி சொல்லும் போது ஏலி என்ன பண்ணியிருக்கணும்? கவனிங்க. நீங்கள் ஒரு நல்ல ஜாப்ல இருக்கீங்க, திடீர்னு உங்களுடைய ஜாப்ல இருக்க மேனேஜர் கூப்பிட்டு உனக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமா குழுன்னு வீட்டுக்கு வந்துடுவீங்களா? எப்படி வருவீங்க? என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு, ஏன் என்னை வேலையை விட்டு தூக்குனீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா? கேட்பீங்களா? இவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராகன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கிறார் ஏலி. அவர் கர்த்தர், அவர் என்ன வேணாலும் செய்யறதுக்கு உரிமை இருக்கு, அவர் செய்யட்டும் அப்படின்னா என்ன பொறுப்பில்லாத தகப்பன். இவர் பொறுப்பான தகப்பன் பேசுற வார்த்தையா இது? ஒரு ஆசாரியன், அதுவும் வேதத்தை போதிக்கக்கூடிய ஆசாரியன். அவர் உடனே என்ன பண்ணியிருக்கணும்? உபவாசம் இருந்து, ஐயோ என் பிள்ளைங்க என்ன பண்ணாங்களோ தெரியல, தயவுசெய்து எனக்கு சொல்லுங்க, இல்லை தயவுசெய்து இந்த ஒரு முறை இந்த குற்றத்தை மன்னிங்க, நான் இந்த முறை நான் உனக்கு போய் சொல்லி அவனை திருத்திடுறேன் அப்படின்னு பரிந்து பேசி தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை வாங்க வேண்டிய ஆசாரியன் என்ன சொல்றாரு? அவர் கர்த்தர்,
அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராகன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கிறார். எப்படி இருக்க முடியும்? இதுதான் பொறுப்பில்லாத பெற்றோர், பிள்ளையை அவமதித்த பெற்றோர். இந்த ஏலி இவன் அன்னைக்கு மட்டும் கூப்பிட்டு இந்த ஏலி வான் பண்ணியிருந்தா ஓப்பனியும் பிணக்காசும் எங்க செத்திருக்க மாட்டாங்கன்னா யுத்தத்துல செத்திருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைய மனசுல வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வாழ்க்கைய வாழணும். யார மனசுல வச்சு? நல்லா சத்தமா சொல்லுங்க. எங்க இருதயத்து மேல கையை வச்சு சொல்லுங்க. உங்க பிள்ளைய மனசுல வச்சு உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும். அல்லேலூயா. நல்ல வாழ்க்கை வாழணும். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் நம்ம பிள்ளை இருக்கும். ஆனால் உங்க பிள்ளைய மனசுல வச்சு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தினாருனா, ஆண்டவர் உங்களோட பேசினாருனா, ஆண்டவர் இதை சொல்லுன்னு உங்கள்கிட்ட சொன்னாருன்னா அதை அன்பா கூப்பிட்டு முதல்ல உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். நீ செய்யறது தப்புப்பா, நானே உன்னை வான் பண்ணேன், நீ கேட்கல, கர்த்தர் மறுபடியும் என்கிட்ட பேசுறாரு, நீ மறுபடியும் நான் உனக்கு சொல்றேன், இது வேண்டாம். ஓப்பனியும் பிணக்காசும் செய்த போல ஒரு அருவருப்பான செயலை யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. வேதத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணாங்கன்னு வாட்சி பாருங்க. அப்போது என்ன அப்படின்னா, அப்பா தன் புள்ள பாவம் செஞ்சா ஆண்டவர் தண்டிப்பாரே அப்படிங்கிற பயம் இல்லாமல் என்ன பண்ணார்? ஏலி நடந்துக்கிட்டார். ஒரு ஆசாரியன் அப்படி என்ன பண்ணக்கூடாது? நடந்துக்க கூடாது. அல்லேலூயா. நம்மள தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா தேவனால அடிக்கப்பட கூடாது. தேவன் நம்மளை அடிக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நடந்துக்க கூடாது. அல்லேலூயா. அதனால பிள்ளைகளை மனதில் வைத்து பெற்றோரே நீங்க உங்க வாழ்க்கையை நல்ல முறையில் என்ன பண்ணணும்? வாழணும். அல்லேலூயா. பிள்ளைகளை அவமதித்த பெற்றோர், இங்கே அதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா இந்த நிர்விசார ஆவி நம்மளை விட்டு நீங்கணும். இந்த நிர்விசார ஆவி நம்மளை விட்டு நீங்கணும். புரியுதுங்களா? பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகள் செய்கிற தப்பை நீங்கள் கண்ணும் காணாமல் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ளே பாம்பு பூந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஒரு நபரை எழுப்புவீங்க? ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கிறான், பாம்பு உள்ளே பூந்துருச்சு, நீங்கள் எப்படி எழுப்புவீங்க அவனை? ஏய் தம்பி, தம்பி பாம்பு வந்திருக்குதுடா, எந்திரிக்கிறியா அப்படின்னு நான் சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? அட்டி பிறண்டு எடுத்துட்டு கூப்பிடுவீங்களா? கூக்குரல் போடுவீங்களா? அப்படி உங்கள் பிள்ளைகள் தப்பு செய்யும்போது உங்களுடைய மார்பில் நீங்கள் அடித்து கொண்டு உங்கள் ஆவியில் விசனப்பட்டு நீங்கள் அதை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? எச்சரிக்கணும். அல்லேலூயா. அப்படி எச்சரிக்கலைன்னா உங்கள் பிள்ளை என்ன செய்யணும்? கஷ்டப்படும். பிள்ளை என்ன பண்ணும்? கஷ்டப்படும். அப்போ வீட்டில் பாருங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது குடும்பமாக அப்படியே எல்லாம் ஜேன்னு சந்தோஷமாக பாடி ஆடிட்டு போவாங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கு ஒரு துக்கம் வரும்போது, நீங்கள் இப்படியெல்லாம் பாவத்தை எச்சரிக்காமல் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு என்ன பண்ணிடுவாங்க? வெளியேறிடுவாங்க. நீங்களும் உங்கள் பிள்ளையும் உங்கள் குடும்பம் மட்டும்தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? அழுதுகிட்டு இருக்கணும். உங்கள் குடும்பத்தோட அநேகர் ஐக்கியமாகணும், எப்பொழுதும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி நிலைத்திருக்கணும்னா நீங்கள் பிள்ளைகளை மனசில் வச்சு வாழணும். பிள்ளைகள் பெற்றோரை மனசில் வச்சு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒருத்தர் பண்ணுற தப்பு வீட்டையே தலைகீழ என்ன பண்ணிடும்? மாற்றி விட்டுரும். ரொம்ப கவனமாக நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். ஒருவரை ஒருவர் மதித்து வாழணும். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் கைவிடுகிற நிலைக்கு நம்ம தள்ளப்படாமல் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்து போகிற ஒரு வீடாக நம்ம வீட்டை என்ன பண்ணணும்? கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை மனசில் வச்சு வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ குடும்பத்தை நாம் என்ன பண்ணணும்னா மதித்து நடக்கணும். கணவன் மனைவியை மதித்து நடக்கணும், மனைவி கணவனை மதித்து நடக்கணும், பிள்ளைகள் பெற்றோரை மதித்து நடக்கணும், பிள்ளைகள் பெற்றோரை மதித்து நடக்கணும். அது என்னது? நல்லது. அல்லேலூயா. ரெண்டாவது, ஆலய அவமதிப்பு, ஆலயத்தை அவமதித்தல். பழைய ஏற்பாட்டு கால நாட்களில் ஓய்வு நாள் அப்படின்னா எல்லாரும் எங்கே இருக்கணும்? எல்லாரும் எங்கே இருக்கணும்? ஆராதிக்க வந்திருக்கணும். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு கால நாட்களில் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் இதுவாக இருக்கிறபடியால்
நம்ம என்னன்னா இப்போ போகலன்னா என்ன அடுத்த வாரம் போனால் போகுதுன்னு என்ன பண்ணுறோம், ஆலய ஆராதனையை அற்பமாக நினைக்கிறோம். இந்த வாரம் இல்லாட்டி என்ன அடுத்த வாரம் போனால் போகுது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு நாள் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆலய ஆராதனையை மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமான இடம், அது கர்த்தருடைய வீடு. இந்த வருஷம் மாத வாக்குத்தத்தமே அதுதான் இல்லையா? அங்கே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் எங்கே போகிறோம், ஆலயத்துக்குள்ளே போகிறோம். அல்லேலூயா. அப்போ தேவனை நாம் உண்மையாக என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். அப்போ உண்மையாக தேவனை ஆராதிக்கலைன்னா நாம் ஆலயத்தை மட்டும் இல்லை, அங்கே வாசமாக இருக்கிற ஆண்டவரையும் நம்ம என்ன பண்ணுறோம், அவமதிக்கிறோம் என்று தான் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா? நமக்கு அன்பாய் பேசி கொண்டிருக்கிற லூக்கா 18ஆம் அதிகாரம் 10-14 வரலும் நம்ம வாசிச்சோன்னா 2 மனுஷர் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. லூக்கா 18 வாசிக்கிறோம் இல்லையா? 2 மனிதர் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணாங்க, தேவனை ஆராதிக்க போனாங்க. 10வது வசனம் பாருங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமமாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? ஆயக்காரனுடைய ஆராதனை எப்படி இருக்கு அப்படின்னா, அவன் வந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டான். அல்லேலூயா. இங்கே ஆயக்காரன் என்ன சொல்றான்னு பாருங்க. தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று அந்த மனிதன் தனக்கும் தன் தேவனுக்கும் உள்ள உறவை மட்டுமே நினைச்சு அந்த ஆராதனையை முடிச்சுட்டு போறான். ஆனால் இந்த பரிசேயன் என்ன சொல்றான், இந்த கூட வந்தவனையும் சேர்த்து என்ன சொல்லிட்டு போறான், குறை சொல்லிட்டு போறான். அப்படிதானே சொல்றான். தேவனே, நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை சோத்தரிக்கிறேன் அப்படின்னு கூட வந்தவனை சேர்த்து குறை சொல்லிட்டு ஆராதனை பண்ணிட்டு போறான். இது தேவன் அங்கீகரிப்பாரா? சத்தமா சொல்லுங்க, அங்கீகரிப்பாரா? ஆமா. ஆலயத்தில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தா கர்த்தர் அங்கீகரிப்பாரா? அது ஆராதனை கணக்கில் எழுதுவாரா ஆண்டவரு? எந்த கணக்கில் எழுதுவாரு? ஆப்சண்ட் கணக்கில் எழுதுவார். அப்போ என்னன்னா, ஆலய ஆராதனைக்கு வந்துட்டு ஆண்டவரையே நினைக்காம, ஜீசஸே நினைக்காம, அவர் நமக்கு செய்த நன்மையவே நினைக்காம, அவர் நமக்கு செய்த நன்மைக்கு நன்றியே மனதார சொல்லாம நாம் ஒரு ஆராதனையை முடிச்சுட்டு போறோம்னா அது என்னது? ஆலய அவமதிப்பு. உள்ள வந்தோம் ஆனா என்ன வரல அப்படின்னா, உள்ள இங்க வரல. சர்ச்சுக்குள்ள வந்தோம் ஆனா என்ன உள்ள வரல, நம்முடைய உள்ளம் எங்க வரல, இங்க வரல. எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். அப்ப இந்த பரிசேயன் பாருங்க, இந்த ஆயக்காரனை போலும் இராததினால் உம்மை சோத்தரிக்கிறேங்கிறான். இந்த சோத்திரத்தை கூட தேவன் ஏற்றிருக்க மாட்டார். ஆனால் அவன் ஜெபம் பண்றான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையா. தனக்கும் தன் தேவனுக்கும் உள்ள உறவை என்ன பண்றான், பேசுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஆயக்காரனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம், அவன் தன்னை உணர்ந்து என்ன பண்றான், ஆராதிக்கிறான். அல்லேலூயா. ஆராதனையிலே பெஸ்டான ஆராதனை என்ன தெரியுங்களா? ஆராதனையில தன்னை உணர்வது தான். தன் தேவனை உயர்த்துவதும் தன்னை அறிவதும் தான் என்னது? ஆராதனை. தேவ பிரசன்னத்துக்கு வந்தாலே நமக்கு நம்மளை குறித்த சரியை, நம்மை கொடுத்த நிறைவை குறைவை நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உணர்த்துவார். அந்த உணர்த்தி அதில் நம்ம சீரடையாமல், அதோட சமரசம் அதில் நம்ம சரியாய் சீர் பொருந்தாமல் சமாதானம் ஆகாமல் இருந்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஆராதிக்க முடியாது. ஆராதனைக்கு வந்து நின்னோடனே நம்ம மனசாட்சிக்குள்ளே இருக்கிற குற்றத்தை என்ன பண்ணுவார்? கர்த்தர் உணர்த்துவார். புரியுதுங்களா? அப்போ உணர்த்தும் போது நம்ம பாவம் அறிக்கை பண்ணி அதை வெளியேற்றினா தான் அடுத்து என்ன பண்ண முடியும்? ஆராதனையை நம்மளால் பண்ண முடியும். அப்படி நம்முடைய இருதயம் தேவனோடு சீர் பொருந்தணும். இப்போ சீர் பொருந்தாமலே இருக்குது.
அந்த பரிசேயனுடைய இருதயம், அவனை குறை சொல்லிட்டு இருக்கிறான் இருதயம், அப்படி இருக்கு. அது ஆராதனை கிடையாது, அது ஆலயத்தை அவமதிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிரசங்கி 5:2 வாசிக்கிறோம், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக அப்படிங்கிறார். அல்லேலூயா. அதனால் எதையோ ஒன்றை நாம் ஆராதிப்பதற்காக நின்றுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா. சொல்லக்கூடாது. தேவனை ஆராதிப்பதில் ஒரு பயபக்தி நமக்கு தேவை. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு கால நாட்களில் ஓய்வு நாளுக்கு ஆராதனைக்கு வரல அப்படின்னாலே கல்லெறிஞ்சு என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், நம்ம எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம், இருதயம் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் அப்போ நம்மளே எல்லோரும் கல்லறிய வேண்டியதான், இல்லை நமக்கு நாமே கல்லை தூக்கி போட்டுக்க வேண்டியதான். இல்லை, நம்முடைய இருதயத்தில் தேவனை என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். ஆலயத்தை நாம் அசட்டை பண்ண கூடாது. அல்லேலூயா. அடுத்து 3ஆவதாக பாருங்க, ஊழியத்தை அவமதித்தல். ஊழியத்தை அவமதிக்க கூடாது. நிறைய பேர் நம்ம செய்கிற ஊழியத்தை என்ன பண்ணுறோன்னா அவமதிக்கிறாங்க. என்னத்தை போய் செஞ்சு வந்து அப்படின்னு அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இப்போ விபிஎஸ் ஊழியம் நடக்க போகுது, எல்லாரும் இந்த விபிஎஸ் ஊழியத்தில் ஒரு நாளாவது அட்டண்டன்ஸ் போட்டிருக்கணும். அப்போ தான் இங்கே என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, நீங்கள் இந்த ஊழியத்தை கனம் பண்ணுகிறீர்கள் என்று அர்த்தம். ஊழியக்காரன் என்னும் நாமத்து நிமித்தம் ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்கிறவன் ஊழியக்காரனுக்கேற்ற கனத்தை பெறுவான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற கனத்தை பெறுவான். நீங்கள் ஊழியத்தை கனம் பண்ணினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், ஊழியம் செய்வார். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஊழியத்தை கனம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார், ஊழியம் செய்வார். நிறைய பேர்த்துக்கு இந்த ரகசியமே தெரியறதில்ல. அல்லேலூயா. பாருங்க, இந்த நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நெகேமியா செய்கிற ஊழியத்தை அவமதிக்கிறாங்க. சன்பலாத்தும் தொபியாவும் என்ன செய்கிறாங்கன்னா அவமதிக்கிறாங்க. அது தப்பு. அவர் ஜெபிக்கிறார் பாவம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்க, எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். ஆமேன். சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். ஏன்னா நிந்திக்கிறாங்க. என்ன நிந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதே நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1-4 வரலும் வாசிச்சா அங்கே என்ன பேசுகிறாங்க பாருங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்திலே நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். ஆமென். சன்பலாத்து சொல்றான், கோபம் அடைந்து எரிச்சல் அடைந்து சக்கந்தம் பண்ணி, இல்லை அந்த வசனம் பாருங்க, சக்கந்தம் பண்ணி அப்படின்னா பரியாசம் பண்ணி. சன்பலாத்து பரியாசம் பண்றார். தொபியா என்ன சொல்றாருன்னா, கட்டுனா என்ன, ஒரு நரி ஏறி போனால் மதில் என்ன போயிடும், இடிஞ்சு போயிடும். ஏங்க, கல் வச்சு கட்டுற கட்டடம் ஒரு நரி ஏறி போனால் இடிஞ்சு போயிடுமாமா, அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பரியாசம் பாருங்க. இதுதான் ஊழியத்தை என்ன பண்ணது, அவமதிக்கிறது. நாம் செய்கிற ஊழியத்தை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, யார் ஊழியம் செய்தாலும் அதை என்ன பண்ணக்கூடாது, அவமதிக்க கூடாது. அது சிறியதோ பெரியதோ, அவர்கள் திராணிக்கு தக்கதாய் அவர்களுடைய அறிவுக்கு தக்கதாய் அதை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அதை நீங்கள் என்ன செய்யணும்னா கனம் பண்ணணும். வேதத்தில் 2 குரூப் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆண்டவரை பின்பற்றாமலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு குரூப் இருக்கு. புரியுதுங்களா? ஆண்டவரை பின்பற்றாமலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்க. அந்த கேட்டகரியும் அந்த மக்களும் சிறப்பாக செய்ய முடியாது. அவங்களும் ஒரு நாள் விழுந்து போயிடுவாங்க. ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறாங்க, ஆனால் இயேசு செய்கிறதை அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. புரியுதா? இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இயேசு செய்த ஊழியத்தை என்ன பண்ணுறதில்ல, செய்யறதில்ல. இந்த 2மே தப்பு. முதலாவது இயேசுவை பின்பற்றணும், அடுத்து என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். அப்போ நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால்
நீங்கள் இயேசு செய்த பிரகாரம் நீங்கள் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ரட்சிப்புக்கு காசு வாங்கினாருங்க ஜீசஸ்? காசு வாங்கினாரா? எப்படி வாங்கினீங்க? இந்த இந்த ரட்சிப்பு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இலவசமாய் பெற்றீர்கள். அப்போ இலவசமாக வாங்கினா நீங்கள் இலவசமாக என்ன பண்ணணும்? நல்லா சத்தமாக சொல்லுங்கள். இலவசமாக என்ன பண்ணணும்? அப்போ இலவசமாக வாங்கிக்கிட்டு நீங்கள் கொடுக்காமலே வச்சுருந்தா அதுக்கு பேர் என்னது? அநியாயம், துரோகம். உண்மைதானே? நீங்கள் மட்டும் இலவசமாக ரட்சிப்பு வாங்கி வச்சுக்கிட்டு இதை கொடுன்னு சொல்லி தான் கொடுத்தார் ஆண்டவர். இலவசமாய் வாங்கினீர்கள், இலவசமாய் சொல்லுங்க, இலவசமாய் கொடுங்கள். வாங்கினதை மட்டும் இலவசமாக வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்க மட்டும் மாட்டேன்னா அதுக்கு என்னது? துரோகம். யாருக்கு துரோகம் செய்யணும்? நம்முடைய தேவனுக்கு. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இலவசமாய் ரட்சிப்பை வாங்கி இருக்கிறீங்கன்னா இலவசமாய் இன்னொருவருக்கு கொடுங்கள். இயேசு நல்லவர் என்று இன்னொருவருக்கு போய் சொல்லுங்கள். அப்படி சொல்லுகிறது தான் என்னது? ஊழியம். அல்லேலூயா. அப்படி ஒருத்தர் நீங்க ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டதை கற்றுக்கொண்டதை நீங்க ஒருத்தர் சொல்றீங்கன்னா நீங்க ஆண்டவரை பின்பற்றீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு நபர் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்க செய்வீங்கன்னா இன்னொரு ஊழியம் செய்கிறவங்கள நம்ம கனவீனப்படுத்த மாட்டோம். ஏன்னா அந்த ஊழியத்தினுடைய கஷ்டம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்ம சிறியவரையும் பெரியவரையும் நம்ம என்ன பண்ணுவோம்? கனம் பண்ணுவோம். ஆனால் இந்த சன்பலாத்தும் தொபியாவும் யாரை கனவீனப்படுத்துகிறாங்கன்னா, அன்றைக்கு கோரேஸ் ராஜாவால் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த நெகேமியாவை என்ன பண்ணுறாங்க? கனவீனப்படுத்துகிறாங்க. இவர் ஜபமே பண்ணிட்டார் 4வது வசனத்தில். எங்களை அவமதிக்கிறாங்க ஆண்டவர். அவங்க தேசத்தில் அவங்க என்ன பண்ண சூறைக்கு ஒப்பு கொடுன்னு ஒரு ஜபமே பண்ணிட்டார். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ ஊழியத்தில் நிறைய பேர் நம்ம என்னென்னா ஊழியத்தை நாங்களாம் ஒன்றும் அப்படியெல்லாம் அவமதிக்கிறது இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுக்கு ஊழியனை குறித்து ஊழியக்காரியை குறித்து தவறாக போய் சொல்கிறது கூட என்னதுதான்? அவமதிப்பு தான். யாராவது நீங்கள் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா தயவுசெய்து இன்றைக்கி என்ன பண்ணுங்கள்? மன்னிப்பு கேட்டுருங்க. ஊழியக்காரனை குறித்து ஊழியக்காரியை குறித்து நீங்கள் தவறாக எங்கேயாவது பேசியிருந்தீங்கன்னா என்ன பண்ணிடணும்? மன்னிப்பு கேட்டுறணும். தவறாகவே அவங்க நடந்திருந்தா கூட அவங்களுக்கும் அவருடைய தேவனுக்கும் அவங்க யாரு? உறவு உள்ளவர்கள். அவருக்கு தேவன் பார்த்துக்கொள்வார். அதை தேவன் நியாயம் தீர்ப்பார். முடிஞ்சால் அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஊழியத்தை அவமதிக்க கூடாது. அப்படி ஊழியத்தை நம்ம அவமதிப்போனா நமக்கு யாரும் ஊழியம் செய்யாமல் போயிடுவாங்க. நமக்கு யாரிடத்துலேருந்து என்ன வராது? உதவி வராது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே நெகேமியா வருத்தத்தோட வேதனையோட ஜெபிக்கிறார். அப்படி ஒரு ஜெபமெல்லாம் யாரும் பண்ணிடக்கூடாது. அவருக்கு இயேசுவே இந்த உலகம் அவமதிச்சு தான். ஊழியம் செய்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை உங்களை அவமதிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்காக நினச்சி அதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு ஊழியத்தை என்ன பண்ணக்கூடாது? நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிறவங்களுக்கு இந்த உலகம் என்னவா இருக்காது அப்படின்னா பாத்திரமா இருக்காது. வரவேற்பு விழாலாம் வைக்காது. பாராட்டு விழாலாம் நடத்தாது. முடிஞ்சால் நமக்கு ஒரு குற்றச்சாட்டு விழா, அவமானப்படுத்துகிற ஒரு விழா வேணால் நடக்கும். நிறைய நடக்கும் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம இது மாதிரி அவமதிக்கப்படும் போது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு உயர்வு வந்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. என்ன வருது? உயர்வு வருகிறது என்று அர்த்தம். இயேசுவுக்கு என்ன சொன்னாங்க? இயேசுவே என்ன சொன்னாங்கன்னா மத்தேயு 12:24 வாசிக்கிறோம். பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்க. பரிசேயர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். பார்த்தீங்களா? ஜீசஸே ஒரு வியாதிக்காரனை சுகமாக்குறார். பிசாசு பிடிச்ச வியாதிக்காரன் மேல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சுகமாக்குறார். அப்படி சுகமாக்கணும்னா இந்த பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் அப்படின்னா இயேசு என்ன சொல்கிறாங்க? பிசாசுக்கு தலைவன். இயேசுவுக்கே சொல்கிறாங்க இந்த வார்த்தையை. நமக்கு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நம்மளை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கட்டாயம் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து கட்டாயம் சொல்லுவாங்க.
அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகக்கூடாது. அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் இன்னும் சொல்லணும், இன்னும் மிச்சம் மீதி இருந்தால் அதையும் சொல்லிட்டு போங்கோ. இன்னும் மிச்சம் மீதி இருந்ததுன்னா அதையும் சொல்லிட்டு போங்கோ, அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லணும். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இனிமேல் நான் ஊழியத்துக்கே போக மாட்டேன்னு வீர சபதமெல்லாம் எடுக்கக்கூடாது. அவங்க அப்படி சொன்னதுனாலயே நான் ஊழியத்துக்கு என்ன பண்ணுவேன்? போவேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் என்னது? அதுதான் என்னது? தேவன் எதிர்பார்க்கிற வாஞ்சை. அல்லேலூயா. அதனால் ஊழியத்தை பிசாசு அவமதிப்பாங்க, இப்படிப்பட்ட நபர்கள் அவமதிப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. நம்மில்லை யாரும் ஊழியத்தை என்ன பண்ணக்கூடாது? அவமதிக்க கூடாது. அது சிறிய ஊழியமாக இருக்கலாம், பெரிய ஊழியமாக இருக்கலாம். நீங்கள் 2 நபருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம், 2000 நபருக்கு சொல்லியிருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? எதுவாக இருந்தாலும் சிறிதோ பெரிதோ தேவன் அவரவர்களுக்கு பகிர்ந்தது எப்படியோ, தேவன் அவர்களுக்கு கொடுத்த தாளந்து எப்படியோ அதை அவர்கள் பயன்படுத்துவதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒருவரை ஒருவர் நம்ம என்ன பண்ணணும்? கட்டி எழுப்பணும், என்கரேஜ் பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை போய் செஞ்சு என்ன வரப்போகுது? நீ என்ன பாஸ்டாக போறியா? நீ என்ன பாதிரியாக போறியா? பாதிரியாராக போறியா? சாமியாராக போறியா? இப்படிலாம் சொல்லுவாங்க. நீ என்ன சன்னியாசியாக போறியா? அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க? நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. நீங்கள் திரும்ப சொல்லணும், ஆமாம் நான் சன்னியாசி தான், நான் பாதிரி தான், நான் என்னதா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். நாம் அதுக்கெல்லாம் போய் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாருங்கள், இன்னொரு வேத வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 நாளாகும் 20:20 பாருங்கள். ஊழியத்தில் ஒரு ஊழியக்காரியாய் ஒரு ஊழியக்காரனாய் உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்காக சொல்லியிருந்தாங்கன்னா அதை உங்கள் மனசில் வச்சு அதை நீங்கள் கனம் பண்ணி பழகுங்க. 2 நாளாகும் 20:20 அது சொல்லுகிறது நமக்கு. வாசிக்கலாமா? அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது ஒரு தேவ மனிதர் உங்கள்கிட்ட வந்து உங்கள் மேலே இப்படி ஒரு ஊழிய அழைப்பு இருக்குது, இப்படி ஒரு உங்கள் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குன்னு யாராவது சொல்லி இருந்தா அதை உங்கள் இருதயத்தில் வச்சு அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். அந்த வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்கள் கனம் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா சார் நீங்கள் ட்ராக் மாறிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எதை யோசித்தாலும் அதை யோசிக்கணும். என்ன பண்ண நினைச்சாலும் ஆண்டவர் என் மேலே ஒரு வார்த்தையை சொன்னார், எனக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார், எனக்கு இப்படி ஒரு வார்த்தை இந்த நாளில் வந்துச்சு, இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் அந்த வார்த்தையை என்ன பண்ணணும்னா உள்ள என்ன பண்ண மிஷின் மாதிரி அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அதோட பலன் அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அதை மனசில் வச்சுட்டே இருக்கணும். கர்த்தர் அதை பார்ப்பார். அல்லேலூயா. இப்படி நம்மளை குறித்து சொன்னாங்க 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 சொன்னாங்கங்கிறத உங்கள் மனசு என்ன பண்ணணும்? சிந்தித்து கொண்டே இருக்கணும். அப்படி சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் நீங்கள் தேவனை என்ன பண்ணணும்? துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களுக்கு கடைசி வார்த்தை சொல்லுது, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். நீங்கள் நல்ல உயர் நிலைக்கு வருவீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு போகும்போது நமக்கெல்லாம் என்ன தெரியாது அப்படின்னா எதிர்காலம் என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. முத சர்ச்சுக்கு போகும்போது என்னென்னு போவோம்? இந்த வியாதி நல்லானா போதும் ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை நல்லானா போதும் ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லி ஆறுதலாக மனசுக்கு ரம்யமாக சொல்லி அனுப்புனா போதும் ஆண்டவரே அப்படின்னு தான் போவோம். அப்படி தானே போனோம், அப்படி தானே போனோம், அப்படி தான் போனோம். நாங்களும் அப்படி தான் போனேன். ஆனால் நமக்கு மேலே ஒரு தேவ திட்டம் இருந்து அந்த திட்டத்தின்படி நீ இப்படி வருவேன்னு சொல்லும் போது எங்கேயாவது அதை நம்புற மாதிரி இருந்துச்சு? இல்லை, இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்து அதற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தை ஒரு நாள் அதே ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தும். அதனால தான் வசனம் சொல்லுது, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. அதனால் ஊழியத்தில்
உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரி ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அதை குப்பையில் தூக்கி வீசி எறியாம, குப்பையில் கிடந்திருந்தா கூட அந்த வார்த்தையை தூக்கி மனசில் எங்கே வைங்க, மனசு மறுபடியும் எங்கே வைங்க, மனசில் வையுங்க. அந்த வார்த்தை உங்களை ஒரு நாள் என்ன பண்ணும், உயர்த்தும். அல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தையை தூக்கி குப்பையில் போட்டிருக்கிறீங்க? எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் பாசம் சொன்னாங்க, எங்கள் பாசம்மா சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அந்த வார்த்தையை நான் குப்பையில் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? குப்பைக்கு உங்கள் கை போகட்டும், குப்பையிலிருந்து எடுத்து உங்கள் கை மறுபடியும் எங்கே வேணால் வைக்கட்டும், உங்கள் இருதயத்துக்குள்ளே வைக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று கூட என்ன பண்ணாது, தரையில் விழாது. தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தை ஒன்று கூட தரையில் விழாது. அவர் பேசின நல் வார்த்தை ஒன்று கூட தரையில் விழாது. அல்லேலூயா. இதெல்லாம் விட்டுட்டு நாமளே எங்கே போய் குறுக்கு போய் விழுந்தோன்னா சிம்சோன் மாதிரி அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு கிடையாது. அதனால் ஊழியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவமதிக்க கூடாது, ஊழியக்காரனை அவமதிக்க கூடாது. ஊழியம் செய்கிறவங்கள என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும், அவங்கள வாழ்த்தணும், அவங்களுக்கு உற்சாகப்படுத்தணும், அவங்கள கனப்படுத்தணும். அது ரொம்ப என்னது, தேவனுக்கு பிரியமானது, அவர் தேவன் எதிர்பார்த்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஊழியம் செய்கிற உங்களை நோக்கி இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருதுன்னா நீங்கள் சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் என்ன பண்ணுவார், செய்வார். கர்த்தருடைய தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும், நம்பணும். இந்த வார்த்தை உங்களை ஒரு நாள் என்ன பண்ணும், உயர்த்தும். 3 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்த்துருக்குறோம். இன்னும் 2 காரியங்கள் இருக்குது, ஆனால் அது இன்னும் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். முதலாவது நம்ம பார்த்தோம், குடும்பத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. குடும்பத்தை இணைக்கிறதுக்கு முன்னாடி குடும்பம் வேணும்னு கேட்போம். எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை தாங்க, எனக்கு ஒரு கணவனை தாங்க, எனக்கு ஒரு மனைவியை தாங்கன்னு கேட்போம். கொடுத்ததுக்கப்புறம் ஒரே சண்டையாக போடுவோம். இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. கனம் பண்ணி பழகணும். கணவன் மனைவியை மதித்து பழகணும், மனைவி கணவனை மதித்து பழகணும், பெற்றோர் பிள்ளைகளை மதித்து பழகணும், பிள்ளைகள் பெற்றோரை மதித்து பழகணும். குடும்பத்தை அவமதிச்சனா அது நல்லது இல்லை. குடும்பத்து நபர்களை நாம் இழந்து போயிடுவோம். 2வது, ஆலயத்தை நாம் அவமதிக்கக்கூடாது. இங்கே தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆராதனை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஆராதனையில் முழு இருதயத்தோடு தேவனை என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று ஆயக்காரன் ஜெபித்தது போல நம்முடைய ஆராதனை தேவனோடு கனெக்ட் ஆகணும். 3வதாக, ஊழியத்தை நாம் அவமதிக்கக்கூடாது. நெகேமியா கஷ்டப்பட்டு வந்து தனக்குன்னு எந்த ஒரு கூலியையும் எடுத்துக்கொள்ளாமல் செய்கிற நெகேமியாவை பார்த்து இந்த சன்பலாத்து தொபியாவும் சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையாலுமே நெகேமியா சோர்ந்து போகாமல், என்னை போலத்தவன் உம்முடைய வார்த்தைக்கு பயப்படுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நெகேமியாவை எந்த விதத்தில் சோர்ந்து போகாமல் அலங்கத்தை கட்டி முடித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு பெரிய ஊழியமோ சிறிய ஊழியமோ கர்த்தர் உங்களை நம்பி ஒரு ஊழிய காரியத்தை கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் சோர்ந்து போகாமல் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றால் உங்கள் ஊழியக்காரரை நீங்கள் அந்த வார்த்தையையும் ஊழியக்காரரையும் நீங்கள் மதித்து பழகுங்க. அந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணும், நிறைவேறும். அல்லேலூயா. காலம்தான் தாமதமாகுமே தவிர கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போகாது. அல்லேலூயா. இதை நம்ம விட்டுட்டு வெளியே போனோம்னா, ஆண்டருடைய வார்த்தையை விட்டுட்டு வெளியே போனோம்னா, ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க வெளியில் இருக்காங்க, உங்கள் பிள்ளைங்களை ஊழியத்துக்கு கர்த்தர் கேட்டும் நீங்கள் கொடுத்தும் அந்த பிள்ளை ஊழிய காரியத்துக்கே சிந்தனை இல்லாமல் இருக்கிறான்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவனை எப்படியாவது அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. ஊழியக்காரன் சொன்ன ஒரு வார்த்தையை கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அள்ள தட்டக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. அப்படி அவமதிப்பாமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து வசன அவமதிப்பை குறித்து நான் பின்னாடி நம்ம பார்க்கலாம். நாளை அடுத்த வாரத்தில் ஜெபத்தை அவமதிப்பது பாவம். அப்போ அவமதிப்பது பாவம் என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவன் நல்லவர், பரிசுத்தமுள்ள தகப்பனே, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, ஒருவேளை நான் என் குடும்பத்தை அவமதிச்சிருந்தா என் தேவனே நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்கள். எந்த வார்த்தையும் நீங்கள் அல்ல தட்டாதீங்க. ஒரு கணவனை போல நேசிக்கக்கூடிய ஒரு நபர் மனைவிக்கு யாரும் கிடையாது. மனைவியை போல நேசிக்கக்கூடிய ஒரு நபர் கணவனுக்கு யாரும் கிடையாது. பிள்ளைகள் கூட அது அடுத்த நிலை தான். இல்லை, பெற்றோரை போல நேசிக்கக்கூடிய ஒரு நபர் பிள்ளைகளுக்கு யாரும் கிடையாது. பிள்ளைகளைப் போல உங்களுக்கு கீழ்ப்படிந்து எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் பெற்றோர்களே உங்களுக்கு யாரும் கிடையாது. ஆனால் இந்த குடும்பம் என்பது தேவனால்
அருளப்பட்டது, தேவனால் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யாராவது அப்படி கசப்பாய் வெறுப்பாய் நீங்கள் துக்கத்தோடு வந்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களை சரி செய்து கொள்ளுங்க. இன்றைக்கே நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாகுங்க. இன்றைக்கே ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி பழகுங்க, அன்பு பாராட்டி பழகுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். குடும்பத்தை நேசிக்கிறார். குடும்பத்தில் தேவன் அற்புதமான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆலயத்தை நீங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிங்க. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுங்க, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுங்க. தேவனை கனம் பண்ண வேண்டிய காரியத்தில் கனம் பண்ணுங்க. ஆராதனை அற்பமாக நினைக்காதீங்க. தேவன் ஆராதனையில் பேசுகிற வார்த்தையை அற்பமாய் நினைக்காதீங்க. இந்த ஆராதனைக்கு வரும் பொழுதே தேவனை கனம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலயத்தை அவமதிக்காதீர்கள். மூன்றாவதாக ஊழியத்தை அவமதிக்காதீர்கள். ஊழியக்காரனை அவமதிக்காதீர்கள். சிறிய காரியமோ பெரிய காரியமோ ஒருவன் தேவனுக்காக எதையாயிலும் செய்ய முற்படுவான் என்றால் அவனை தடை செய்யாதீர்கள். அவர்களை என்கரேஜ் பண்ணுங்க, அவங்களை உற்சாகப்படுத்துங்க, அவர்களை தைரியப்படுத்துங்க, இன்னும் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சன்பலாத்தும் தொபியாவும் அதை மறந்து போனார்கள். நெகேமியாவுக்கு எதிராக எழும்பினார்கள். இந்த சன்பலாத்தும் தொபியாவும் இப்படிப்பட்ட எதிரான காரியத்தை செய்ததினாலே அவர்கள் பேர் பிரஸ்தாபம் இல்லாமல் போனார்கள். நெகேமியாவோ அன்றைக்கு இருந்ததான அந்த நாட்களில் நல்ல பேர் பிரஸ்தாபத்தில் காணப்பட்டான். இன்றைக்கு வரையிலும் இந்த நெகேமியாவை ஒரு வீரன் என்று நாம் படிக்கிறோம். நாம் அந்த மகனை நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் நினைவு கூறுகிறோம். அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்கிறதில் எப்பொழுதும் வைராக்கியம் உடையவர்களாய் காணப்பட இந்த நெகேமியாவை போல விட்டு கொடுக்காம தேவனுடைய பணியை செய்வதில் ஓய்ந்து போகாம மனம் தளராம இருந்தது போல நாம் இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இயேசுவுக்கு எப்படிப்பட்ட நிந்தை அவமானங்கள் நேர்ந்திருக்கும் என்றால் நமக்கு எம்மாத்திரம். எல்லாவற்றையும் நாம் எதிர்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நமக்காக கொடுத்த வார்த்தையை கனம் பண்ணுவோம். அது தீர்க்கதரிசி வாயிலிருந்தோ ஊழியக்காரன் வாயிலிருந்தோ ஊழியக்காரி வாயிலிருந்தோ ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு தந்திருப்பார் என்றால் அதை நாம் ஒவ்வொரு நாளும் கனம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் திருச்சபைக்கு கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் நாங்கள் எங்கள் குடும்பத்தை அவமதிக்க மாட்டோம், ஆலயத்தை அவமதிக்க மாட்டோம் ஆண்டவரே. எங்களுடைய தகப்பனே ஸ்தோத்திரம், ஊழியத்தை நாங்கள் அவமதிக்க மாட்டோம். இதை கனம் பண்ணுகிறோம் அப்பா. அழைப்பு பெரியது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பினால் தான் இந்த மேன்மையை நாங்கள் அடைந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களில் உலகத்தில் ஆண்டவரே எங்களுடைய உறவுகள் சொந்தங்களில் யாருமே மதிக்காத பொழுது நீர் எங்களை மதித்து கொடுத்த இந்த நல்ல ஊழியத்தை நாங்கள் கனமாய் எண்ணி செய்வோம் ஆண்டவரே, செய்வோம் ஆண்டவரை. எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. இன்றைக்கு வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கனம் பண்ணி ஆசீர்வதிச்சிடுங்க. விசேஷமாய் தகப்பனை நல்ல மழைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சபையாராய் ஒருமனப்பட்டு ஆண்டவரே மழைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கே நல்ல மழையை கர்த்தர் நீர் வர்ஷிக்க பண்ணுவீராக. அன்று எல்லா உஷ்ணங்களும் தனியேற்ற ஆண்டவரே. இந்த வெயிலின் தாக்கங்கள் ஆண்டவரே இந்த பகுதியை விட்டு வெளியேறி போகட்டும் அப்பா. கர்த்தர் இந்த பகுதி முழுவதும் ஜனங்கள் செய்கிற அந்த ஆராதனை, விக்கிரக ஆராதனையை மன்னிச்சிருங்க. அறியாமல் செய்கிறாங்க ஆண்டவரே. அப்போ உமக்கு கோபம் உண்டாக்குகிறாங்கப்பா. தயவாய் நீங்கள் மன்னிச்சிருங்க, தயவாய் நீங்கள் மன்னிச்சிருங்கப்பா. அவர்களுடைய இருதயத்தில் ஒரு உணர்வை தாங்கள் செய்கிறது பாவம் என்று உணர்ந்து கொள்ள அவருக்கு உதவி செய்யுங்க. அவர்கள் இருதயத்தில் மனக்கண்களை திறந்து அவர்கள் இருதயத்தில் நீங்கள் பேசுங்கப்பா ஆண்டவரே. அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் அப்புறப்படுத்தி நல்ல மழையை தந்து இந்த பகுதியை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் குழந்தைகள் எல்லார் மேலும் தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கட்டும். இன்றைக்கு பலவீனமாய் வந்திருக்க தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. சுகமீனமாய் வந்திருக்கிற பிள்ளைகளை சுகப்படுத்துங்க. அன்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க. அற்புதங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பொறுப்படுப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம். உங்கள் நாமமே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் என்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.